அதிமுக மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் ரகசியமாக டெல்லி சென்று திரும்பியுள்ளார். டெல்லி பயணம் ரகசியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மதுரையிலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார் செங்கோட்டையன். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் ஒருவரான செங்கோட்டையன் நேற்று மதுரையிலிருந்து ரகசியமாக டெல்லிக்கு ஒரு நாள் பயணம் மேற்கொண்டிருக்கின்றார் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. டெல்லியில் அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதற்காக கடந்த ஒரு சில நாட்களாகவே முயற்சித்து வந்ததாக கூறப்பட்ட நிலையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் நேற்று சந்தித்து திரும்பியிருக்கின்றார் என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே உள்துறை அமைச்சரை சந்திப்பதற்காக செங்கோட்டையன் தரப்பில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் உள்துறை அமைச்சரை இடைப்பட்ட நாட்களிலே எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்று சந்தித்து விட்டு வந்தார். எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக பேசிவிட்டு திரும்பியிருந்த நிலையில்தான் அமித்ஷாவிற்கு பதிலாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு செங்கோட்டையனுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் சென்னை அல்லது கோவையிலிருந்து புறப்பட்டு செல்வதை விட மதுரையிலிருந்து செல்வதுதான் சரியாக இருக்கும் என்று அவர் மதுரையிலிருந்து விமானம் மூலமாக டெல்லி சென்றதாக தற்போது கூறப்பட்டிருக்கின்றது. டெல்லியில் சென்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் ஒரு நீண்ட ஆலோசனையை அவர் மேற்கொண்டு திரும்பியிருக்கின்றார் என்ற தகவலையும் தெரிவித்திருக்கின்றார்கள். செங்கோட்டையனை பொறுத்தவரை மேற்கு மாவட்ட அதிமுகவினுடைய ஒரு முக்கிய முகமாக பார்க்கப்படுகின்றார். கடந்த சில நாட்களாக அதிமுக தலைமைக்கும் அவருக்கும் சில கருத்து வேறுபாடு இருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் தற்பொழுது சட்டப்பேரவையில் அவர் வழக்கமான அந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அவை நடவடிக்கைகளில் பங்கேற்கக்கூடிய வகையில் செயல்பட்டு வருகின்றார். இந்த நிலையில்தான் உள்துறை அமைச்சர் அல்லது நிதியமைச்சரை சந்திப்பதற்கு செங்கோட்டையன் முயற்சி மேற்கொண்டதாகவும் செங்கோட்டையன் தரப்பில் விடுக்கப்பட்டிருந்த அந்த கோரிக்கையினை ஏற்றுக்கொண்டு நிதியமைச்சர் செங்கோட்டையனை சந்திப்பதற்கு அனுமதி வழங்கியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒரு முழு வடிவத்திற்கு கொண்டு வருவதற்கான பணியை அவர் மேற்கொண்டு வருகின்றார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளை உள்ளே அழைத்து வருவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பாஜக சார்பில். அதன் அடிப்படையில் அதற்கான குழு ஒன்றும் அமைக்கப்பட உள்ளது. பாஜக சார்பில் பேச்சுவார்த்தைக்காக குழு அமைத்து மாநில தலைவர் போன்றவர்களுடைய தனிப்பட்ட தலையீடு இல்லாமல் குழு மூலமாகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுடன் பேசி தேசிய ஜனநாயக கூட்டணியான பாஜக தலைமையிலான கூட்டணியில் திமுக எதிர்ப்பில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் அழைத்து வருவதற்கான பணிகளை அந்த குழு மேற்கொள்ளும் என்று சொல்லப்படுகின்றது. அதுபோன்ற ஒரு குழு அமைக்கப்படும் பொழுது அது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையிலாக அமைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில் தான் செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமன் அவர்களை நேற்று சந்தித்து திரும்பியிருக்கின்றார். ஏற்கனவே கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக அதிமுக பொதுச் செயலாளர் டெல்லி சென்று பாஜகவின் முக்கிய தலைவர்களை உள்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்களை சந்தித்து திரும்பி வந்த நிலையில் தற்பொழுது தனிப்பட்ட முறையில் செங்கோட்டையன் சென்று வந்திருப்பது அதிமுகவில் ஒரு முக்கியமான ஒரு நகர்வாக பார்க்கப்படுகின்றது. செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்த பொழுது தேர்தல் கூட்டணி அதிமுகவினுடைய நிலவரங்கள் உள்ளிட்டவை தொடர்பாக பேசப்பட்டிருக்கலாம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. வழக்கமாக சென்னையிலிருந்து செல்லக்கூடிய அல்லது கோவையிலிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய செங்கோட்டையன் இந்த முறை மதுரையிலிருந்து சென்றது கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட முக்கிய நிர்வாகிகளுக்கு தெரியாமல் ஒரு நாள் பயணமாக டெல்லி சென்று வந்திருக்கின்றார் என்ற அடிப்படையில் தான் மதுரையிலிருந்து அவர் புறப்பட்டு சென்றதாகவும் கூறியிருக்கின்றார்கள். தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.